இப்போ நம்ம அரிசி உப்புமாவை தான் பண்ண போகிறோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூட ஒரு சட்னி வச்சுன்னு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அழகு அரிசி ஊற வச்சுருங்க. அரிசி கூட கால் பங்கு, ஒரு பங்கு அரிசினா கால் பங்கு துவரம்பருப்பு சேர்த்து கழுவி தண்ணி இருத்து அப்படியே வச்சுருங்க. அந்த ஈரத்துலேயே அரிசி நல்லா கட்டு விட்ட மாதிரி ஆகிடும். அதுபோல் வைக்கும்போது இப்போ அரிசி மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சிக்கலாம். போடும்போது பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. தண்ணி இல்லாமல் காஞ்ச மாதிரி நல்லாயிருக்கும் அரிசி. இப்போது அரிசி பருப்பு போட்டுட்டோம். சீரகம், மிளகு, ஒரு அழகு அரிசினாக்கா 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு சேர்த்து மிக்சியில் ரவை மாதிரி உடச்சிக்கலாம். இப்போ வெறும் வானலில் உடச்சதை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா இது நல்லா வறுத்தாயிடுச்சு. இப்போது ஒரு குக்கரை வச்சு தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது கடுகு வெடிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா விதைக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா விதைங்கட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் தேங்காய் கொஞ்சம் போட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்ச தேங்காவை வெங்காயத்தில் போட்டு விதைக்கலாம். இப்போ இது நல்லா விதங்கட்டும். இது தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அழகு அரிசிக்கு 3 அழகு தண்ணி. அதாவது ஒரு கப்பு அரிசினா 3 கப் தண்ணி. அதுபோல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது வறுத்து வச்சிருந்த நெய் இதில் போட்டுக்கலாம். ரவை மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இதில் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் கலரி மூடி வச்சுருங்க. 3 விசில் வரட்டும். வந்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உப்புமாவு ரெடி. கார சட்னி, கடலை சட்னி, எண்ணெய் சட்னி உங்களுக்கு விருப்பமோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.